முடி கருகருன்னு நல்லா அடர்த்தியா நீளமா வளரணும் அப்படின்னு நிறைய பேரு நிறைய விதமான முயற்சிகளை செஞ்சிருப்பீங்க. புது விதமான முயற்சிகளை நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆதி காலத்துல இருந்து பயன்படுத்திட்டு வந்த ஒரு முறை தான் இந்த எண்ணெய் தேய்த்தல் முறை. இந்த ஆயில சரியான அளவுல நம்ம சரியான நேரத்துல ஒழுங்கான முறையில ஃபாலோ பண்ணி தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே முடி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. அப்படிப்பட்ட வகையில நம்ம ஒரு அற்புதமான தேங்காய் எண்ணெயை அந்த காலத்துல பெரியவங்க செஞ்சு அதை தேய்ச்சிட்டு வருவாங்க. ஒரு சிலர் வேப்ப எண்ணெயை தேய்ப்பாங்க, ஒரு சிலர் விளக்கெண்ணெயை தேய்ப்பாங்க, இன்னும் பலர் தேங்காய் எண்ணெயை தேய்ப்பாங்க. இந்த மூணையும் நீங்க கலந்து தேய்க்கும் போது உங்களுக்கு அபரிவிதமான முடி வளர்ச்சி இருக்கிறதோட மட்டும் இல்லாம அது பல மருத்துவ நன்மைகளையும் செய்யுது. உடல் சூடு அது தணிங்கி உங்களோட உடலை குளிர்ச்சி ஆக்குது. அப்படி பண்ணாலே பாதி பிரச்சனை சரியா போயிடும். உங்களோட தலைமுடியும் அடர்த்தியா நீளமா வளரும். சோ தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய், ஏன்னா வேப்ப எண்ணெயில ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் அது கூட கலந்துக்கலாம். இது மூன்றையும் நல்லா கலக்கி நீங்க எண்ணெய் தேய்க்கும் போது கொஞ்சம் அதை வார்மா லியூக் வார்ம்ல சூடுபடுத்தி அதை உங்களோட தலையில தேய்ச்சி மசாஜ் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரியான ஹேர் வளரும். தலைமுடி சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது.